நாம் தேவனோடு பழகி ஐக்கியப்படுகிறதுனாலே வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது. வாசியுங்கள். 41:8 கடைசி பகுதி. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. 41:8 அதான சொல்லுது. யாக்கோபே கடைசி பகுதி. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என்ன சொல்றாரு? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அதுல இந்த 8ல முற்பகுதி சொல்லுது, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. இந்த அருமையான வாக்குத்தத்தமுள்ள வசனங்கள் எல்லாம் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய சிநேகிதராக இருந்தால் அவருடைய திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே வரும். ஒரு நிலையை சொல்லுவோமா? தேவன் நம்முடைய சிநேகிதர். அதாவது எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்க. ஃப்ரெண்டு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது வச்சிருக்கிற கத்தி கப்படா இதெல்லாம் வச்சாலும் பக்கத்துலேயே போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஒரு நண்பர் தான் சொன்னார் இது மாதிரி. அவரும் ஒரு இந்து. அவருடைய நண்பர்கிட்ட சொன்னார், ஒரு காரியம் நம்ம சாமி இப்போ எழுந்திரிச்சு வந்தால் என்னடா பண்ணுவேன், ஓடியே விடுவேன் அப்படின்னாரு. அவருக்கே பாதுகாப்பு தேவையாது. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவருடைய சுபாவங்கள், அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே எந்த விதமான கோபம் வருகிற பொழுது அவர் என்ன செஞ்சார்னா, நியாயமானவர்களுக்கு கோபப்பட்டார், அநியாயமானவர்களுக்கு கோபப்பட்டார். என்னென்ன காரியங்களுக்கு எப்படி எப்படி நடக்கணுமோ ஒரு தேவனுடைய திவ்ய சுபாவத்தை அவர் காண்பித்தார். அதனால தான் இந்த ஆபிரகாம் மிக பொறுமையோடு கடைசி வரைக்கும் காத்திருந்தார். இதிலே அவர் சொல்றாரு, என் தாசனாகி இஸ்ரவேலுன்றார். தாசன் சொன்னாலே மை சர்வன்ட், அதாவது என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய உடன் உதவி செய்கிறவர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆதியாகமம் 32:5-4-8 வாசி, ஏசாயா 41:8 கூட வாசிக்கிறோம், என் தாசனாகி இஸ்ரவேலே. அது மாத்திரமில்லை, என்னாகும் 12:7 சொல்லுது, என் தாசன் மோசே. யாத்திராகமம் 32:13 சொல்லுது, உமது தாசனாகி ஆபிரகாம். அது மாத்திரமில்லை, பின்னாடி சொல்கிறாரு, என்னாகும் 12:7 சொல்கிறாரு, என் தாசனாகிய காலே வேறாகி உடையவன். 2 சாமுவேல் 3:18 வாசிக்கிற, என் தாசனாகிய தாவீது. யோபு 1:8 என் தாசனாகி யோபு. யோசுவா 1:2 என் தாசனாகிய மோசே. ஏசாயா 53:11 என் தாசனாகிய நீதிபரராகிய தேவன், குமாரனாகிய இயேசு. இவர்கள் எல்லாருமே குமாரன் என்கிற பாத்திரத்தை அவர் ஏற்ற பொழுது தன்னுடைய தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியை ஆதியாகமத்திலிருந்து நோவாவினுடைய காலங்கள் வரையிலேயும் சரித்திரம் ஒரு மாதிரியே தான் போடுச்சு. நோவாவுடைய 3 பிள்ளைகளை மாத்திரம் வச்சுட்டு அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணார். அந்த 3 பேராவது தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்தா நடக்கல. கடைசியா அவருடைய இடத்துல, அவர் திட்டமிட்டு ஃபியூச்சர் அமைக்க வேண்டிய இடத்துல, எந்த இடத்துல எதை செய்யணுமோ அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு கோத்திரத்தை உருவாக்க ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு அவங்கள ஒரு பக்கமா விட்டாலும் கூட உங்களையும் என்னையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உங்களை என்ன எதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு? அவருடைய சிநேகிதன், ஃப்ரெண்டு. அவருடைய ஃப்ரெண்டு, வேற எதையுமே அவருடைய நோக்கம் இல்லை. ஆபிரகாமை தேவன் சிநேகித்தார். கானானுடைய வளமை, செழிப்பு, குறைவுகள், லாபங்கள், நஷ்டங்கள் எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆபிரகாமே என்ன ஆண்டவரே, நீ உடனே புறப்பட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை சிநேகிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அவனை பண்படுத்தினார். பலவிதமான வழிபாடுகளுக்குள்ளே
அவருடைய தகப்பனார் குடும்பங்கள் இருந்த பொழுது அவனை மாத்திரம் பிரித்தெடுத்து அவைகளை வெறுக்கும்படி செய்து அந்த இடத்தை விட்டு திருப்பி அவரை மாத்திரம் நேசிக்க பழக வைத்தார். அவரோடு பேச ஆரம்பித்தார். ஒரு இடையே சொல்லுங்க பார்ப்போம். 12 ஆதியாகமம் 12:4 சொல்லுது. நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 12:4 75 வயசு. 75 வயசுல புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போறோம். நீங்களும் எப்படியாமோ எந்தெந்த குடும்பங்கள் நான் நினைச்சு பார்க்குறேன். ஆச்சரியமா இருக்குது. இந்த டவுன் ஸ்டேஷனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த புட்டமங்கலம் பகுதிக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. சீர்காழிக்கு, மயிலாடுதுறைக்கு, மற்ற பற்பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. முளைப்பாக்கம், செம்மனார் கோவில், தேரழந்தூர், நம்முடைய சபை இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய மணல்மேடு, வைத்தீஸ்வரன் கோவில், எல்லா இடத்துலையும் நம்முடைய மக்கள் வர்றாங்க. அங்கெங்கெல்லாம் இருக்கிற மக்களோடு எனக்கு தொடர்பே கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், என் வேலையை செய்தி வான்னாரு. 1989 வருடத்தில் வந்தேன். 83 வருடம் புறப்பட்டேன். எனக்கு அவர் மேலே ஒரு கோபம். நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சவுதிக்கு ஓடிட்டார். 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஆண்டவர் கொண்டு வந்தார். நெருக்கத்திற்பால் கொண்டு வந்தார். இந்த கானானை சுதந்திரிக்கும்படி நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. வந்த அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அழகா ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காமல், எதையுமே சிந்திக்காம கர்த்தரை மட்டும் நம்பி வந்த ஆபிரகாமை நினைச்சு பாருங்களேன். என் வாழ்க்கையை கூட எனக்கு எங்கள் அப்பா கைட் பண்ணாங்க. எங்கள் அப்பா மூளை ரத்த குழாய் வெடிச்சு போனது நிமித்தம், அவர் சுகமானது நிமித்தம், மூளை மரணமடைந்த மனிதன் உயிரோடு எழுப்பப்பட்டது நிமித்தம் திரும்பவும் ஒரு மறு வாழ்வு, மறு ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 89 வருடம் அந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஆண்டவரை அன்றைய நாளிலிருந்து நான் சிநேகிக்கிறேன். நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்கிறேன், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அர்த்தமே புரிய மாட்டேங்குது. சில சமயத்தில் அவர் சொல்கிற காரியங்களுக்கு எனக்கு அர்த்தம் புரியாது. ஆனால் அந்த அர்த்தம் புரியலனாலும் விசுவாசத்தோடு நான் ஓடின பொழுது அந்த அர்த்தத்தை புரிய வச்சுட்டு இன்னை வரைக்கும் அழகாக நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கணுங்க. ஒரு நல்ல விசுவாசி முதல் காரியம் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை சிநேகிக்கணும், ஃப்ரெண்ட் ஆகிக்கணும், அவரோட நாம பழகணும். அவரோட பழகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, உலகத்துக்கு கிடைக்கல. யாராவது ஒருத்தர் போய் நீங்கள் அவரை ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது. ஆனால் அதுக்கு நான் நேரத்தையும் காலங்களையும் கொடுக்க பழகும் பொழுது நிறைய ரகசியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அல்லேலூயா. இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. ஆடுகளை வச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா கூட அவனை வெறுத்தார். தாவீதுடைய தகப்பனார், அவனுடைய தகப்பனார் வெறுத்தார், தாயார் வெறுத்தார். இவன் சரியில்லாத நேரத்தில் பிறந்துட்டான். அது வந்து ரொம்ப கசந்தாங்க. நிறைய கசப்பு, நிறைய வெறுப்பு. அவனுக்கு ஒரு வீட்டில் உள்ள மகேந்திர ஸ்தானம் கிடைக்கல, வேலைக்காரர்களுடைய ஸ்தானம் கூட கிடைக்கல. வேலைக்காரர்களுக்கு திருப்தியான ஆகாரம். அவனை அடிமைக்கு விட அடிமையாக தான் அவங்க நடத்துனாங்க. ஏன்னா வேண்ட வெறுப்புல இவன் பிறந்துட்டான். வேண்ட வெறுப்புல இவன் பிறந்து தவறான விதத்தில் இவன் இன்றைக்கு ஒரு என்னுடைய சந்ததியாக இருக்கிறான். யாரையும் நான் வெறுக்கிறேன்னு வெறுத்தாங்க. எனக்கு அன்பார்களே, இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற தாவீதை கர்த்தர் நேசித்தார். என் சிநேகிதனான தாவீதுன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதா?
உங்களோட ஆண்டவர் அப்படி பேசுறாரா? உலகம் உங்களை வெறுக்கிற பொழுது எனக்கு மட்டும் ஒன்று நல்லா தெரியும். பல நிலைமைகளில் வெறுப்புகளும் போராட்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது யாரோ ஒருவர் என்னை நேசிக்க போகிறார்கள் மாத்திரம் எனக்கு தெரியும். பல வெறுப்புகள், பல கசப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. என்னுடைய தாய் தகப்பன் ஆரம்பத்தில் என்னை நேசிக்கல. நான் ஒரு நல்ல நிலைமையில படித்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாறணும்னு நான் நினைக்கல. ஒன்றே ஒன்று தான் நினைச்சேன், நான் சினிமா துறையில் போய் கலைத்துறைக்கு சேவை செய்யணும், நல்ல பாடகராக மாறணும். அப்போவே நல்லா பாடுவேன், எல்லாரும் மாதிரியும் பாடுவேன். எல்லா பாடகரை போலவும் மேடையில் பாடியிருக்கிறேன், எங்கள் ஸ்கூலில் பாடியிருக்கிறேன். ஆகவே சரியாக படிக்கல, ஃபெயில் ஆகிட்டேன், ப்ளஸ் 2 ஃபெயில். என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் என்னை வெறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் என்னை நேசித்தார். நான் சென்னையில் போய் உதவி படிக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு உடனே சரியில்லைன்னு தந்தி வருகிறது. நான் பார்க்க வருகிறேன். என்னுடைய தகப்பனார் மூக்கில் வாயில் ரத்த வாங்கி எடுத்து மனிதர்களால் கைவிடப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. அப்போ ஒரு போதகர் ஜெபித்து சுகமானதாக நான் அறிகிறேன். அன்றைய தினத்தில் ஆண்டவர் ரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி யார் அந்த போதகர்கள் பார்க்க போனேன். அங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் என்னை தொட்டது. உடனடியாக மனம் திரும்பினேன். அன்றைய நாளிலிருந்து தேவனுக்கு செல்கிறனாக இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. 83வது ஒரு இடத்துல எனக்கு அன்பானவர்களே, இடையில ஒரு 3 வருஷம் நல்லா இருந்தேன். அதன் பிறகு பின்மாற்றம், சவுதிக்கு ஓடிட்டேன். 89வது வருடத்துக்கு ஆண்டவர் என்னை தொடுகிறார். 89 அக்டோபர் மாதம் ஆண்டவர் என்னை திரும்பவும் தொடுகிறார். யாத்ராகமத்துடைய புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கும் பொழுது, ஒருவன் தன் சிநேகிதன் பேசுவதை போல கர்த்தர் மோசேயிடத்தில் பேசினார். ஒரு சிநேகிதன் இடத்துல பேசுவதை போல. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது? யாத்ராகமம் 33:9 படிக்க பார்ப்போம் சத்தமா. கொஞ்சம் கவனிங்க. அம்மா ராதாமா எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கீங்க. கண்ணை போடக்கூடாது. மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். மோசே மலையில போய் பேசினா அது வேற விஷயம். ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மேற்கு பகுதியில் 3 கோத்திரங்கள், கிழக்கு பகுதியில் 3 கோத்திரங்கள், வடக்கு பகுதியில் 3 கோத்திரங்கள், தெற்கு பகுதியில் 3 கோத்திரங்கள், ஆக 12 கோத்திரங்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே போய் மலையில தான் பேசி பழக்கம். ஆனால் ஆண்டவர் அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார். மேக ஸ்தம்பம், ஒரே மேகம். கொடைக்கானல் பகுதியில் போனவங்களுக்கு தெரியும். நான் சுற்றுலாவும் அநேகரை அழைச்சிட்டு போயிருக்கேன். அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது, மழையில் நிற்கும் பொழுது அப்படியே மேகம் என்ன செய்யும், சில்லுன்னு அப்படியே தொட்டிட்டு போகும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்க? கிருபாலம் பெற்றிருக்கிறீங்க? நிறைய பேர். யார் யார் வந்தீங்கன்னு தெரியல. மல்லிகாலாம் வந்திருக்காங்க. அந்த மேகம் அப்படியே அடர்த்தியாக அடுத்த முகம் கூட தெரியாது. அப்படியே நம்ம சில்லுன்னு தொட்டிட்டு போகும் பொழுது அந்த அனுபவமே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி மேக ஸ்தம்பத்தை கூட ஆசரிப்பு கூடாரத்து வாசல், அந்த கூடாரத்து வாசலில் மேக ஸ்தம்பம் நிற்குது. அவர் உள்ளே இருக்கிற மோசே இடத்துல பேசுகிறார். ஒரு இடையிலே சொல்லுங்க பார்ப்போம். எங்க பேசுகிறாரு? உள்ளே இருக்கிற மோசையின் இடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது போல பேசுகிறார். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்க ஆண்டவரோட பழகுனீங்கன்னா இந்த டென்ஷன், பிரதர் சொன்னது போல எந்த கோபமும் வராது. நல்லா பழகுற ஆண்டவரோடு பழகுறவங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பிடிக்கும். ரொம்ப பழகினவங்க அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் மணல்வேட் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் பிகாம் ஹானர்ஸ் முடித்தவர். அந்த காலத்தில் ஆடிட்டிங்லாம் பண்ணுறவர். அவங்களுடைய மனைவி ஓரளவுக்கு தான் படித்தவங்க. அவர் திடீர்னு ஒரு செய்வனை கட்டில் பைத்தியம் பிடிச்சி அப்படியே தெருவோ சுத்த ஆரம்பிச்சா எங்கே இருக்காருன்னு தெரியல. மூத்த பையன்
செலெக்ஷன் ஆகி கலெக்டருக்கு செலெக்ஷன் ஆகி ட்ரைனிங் பீரியடில் இருக்கான். அடுத்தது ஒரு பொண்ணு, அடுத்தது ஒரு பொண்ணு, அடுத்தது பையன் பொண்ணு, ஒரு 5-6 டிக்கெட் அவங்களுடைய ஃபேமிலியில். அந்த பையன் ஒரு பெண்ணை ரொம்ப நேசிச்சான். அவள் ரொம்ப அதிகம் படிக்காதவன். அவளுக்குள்ள ஒரு குரூரமான எண்ணம் ஒன்று வந்துச்சு. நான் இவனை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பு செலுத்துறேன். ஆனால் இவன் என்ன படிச்சிருக்கிறான்? நல்லா படிச்சிருக்கிறான், கலெக்டர் ஆகிடுவான். இவன் கலெக்டர் ஆனால் இவனுக்கு நான் என்ன செய்ய முடியாது, மனிதி ஆக முடியாது. வெளியில் யாராவது வாலிப பிள்ளைகள்லாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா உள்ளே வர சொல்லுங்க. யாரும் வெளியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. வெளியில் யாரும் நிற்கக்கூடாது, உள்ளே வரணும். நல்ல இவன் படிப்பில் மேலே போயிட்டான்னா இதனால் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இவனை திருமணம் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? அவனை தந்திரமாக தான் வீழ்த்தணும். ஒரு இடத்துக்கு எப்பொழுதும் சந்திக்கிற இடத்துக்கு போகலாம். எனக்கு ஒரு சந்தேகம், என்ன, நம்ம சாகிறது ஒன்றா சாகணும். சரி, செத்துருவோம். என் மேலே இப்படி உயிராக இருக்கே. ஆமாம், என்னை சிநேகிக்கிறியா? உயிராக சிநேகிக்கிறேன். அப்போனா நம்ம 2 பேரும் விஷம் கொடுத்து செத்துருவோம். ரொம்ப சந்தோஷம். நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் 2 பேரும் விஷத்தை கலந்தாங்க. ஃபஸ்ட்டு இவனுக்கு கொடுத்த மாத்திரம் மயங்கிகளில் வந்துட்டான். இவன் அப்படியே கொட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் தேர்வானவன் விஷத்தின் அதிக தன்மையினால் இறந்துட்டான். அடுத்தது ஒரு பெண் அசுத்தாவினால் கட்டப்பட்டு இறந்தார். ஒரு பெண் 10th படிக்க எக்ஸாம் எழுதுறதுக்காக போனவன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுதே பிடிச்சி வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்த நேரத்தில் இறந்து போயிட்டான். 2 பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வீடு பெரிய பிரமாண்டமான வீடு. அவங்க வீட்டுக்காரர் பிகாம் ஹானஸாக இருந்து கட்டினவர் அப்படியே இருக்குது. பாழடைஞ்சு போய் கிடக்கு. வாசலில் தான் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் என்னை அழைச்சிட்டு போய் இங்கே ஜெபிக்க போயிருந்தார். அந்த தாய்க்காக ஜெபித்தேன். ஜெபித்த பொழுது அவர்களுக்குள் இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஓடினது. அந்த குடும்பம் திரும்ப கட்டப்பட்டு விட்டது. எதுக்கு சொல்ல வரேன்? தேவையில்லாத பழக்கங்கள், யாரிடத்துலையோ பழகிற பழக்கங்கள் நஷ்டத்தை, உயிர் நஷ்டத்தை கொண்டு வந்துடும். ஏசப்பாவோட பழகுனா பரலோக சிந்தை நமக்கு வரும். அவரை போல நான் மாற ஆரம்பிச்சிடுவேன். அவருக்குள்ளான சுபாவங்கள் எனக்குள்ள வரும். நேற்று வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்த நான் இப்போ நான் குடிக்க மாட்டேன். நேற்று வரைக்கும் விபச்சாரம் பண்ண நான் இன்னைக்கு நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன். நேற்று வரைக்கும் வட்டி தொழில் செய்த நான் இனி வட்டி தொழில் செய்ய மாட்டேன். நேற்று வரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்தேன், இனி உலகத்துக்காக இல்லை, என் தேவனுக்காய் வாழ்வேன். நான் உலக அன்பில் இருந்தேன், இனிமேல் தேவனுடைய அன்பில் நிற்பேன். இந்த அனுபவம் எப்போ வரும்னா நீங்களும் நானும் இயேசுவோட பழக ஆரம்பிக்கிறேன். ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். எப்படி பழக முடியும்? அழைக்கப்பட்ட போய் இந்த அன்பு இப்போ பல பேர்கிட்ட இல்லை. காரணம் என்ன? அந்த அன்பு இருந்துச்சுன்னா ஒரு நாள் கூட ஆராதனைக்கு நம்ம விட மாட்டோம். முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியில போக மாட்டோம். பல நெருக்கங்கள் வந்தாலும் ஜாதி உணர்வு வராது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சுடுகாடு போகிற வரைக்கும் ஜாதி உணர்வு தான். நான் யார் என்ன ஜாதி தெரியுமா? நாசமாக போவேன், நான் குடும்ப நாசமாக போகும். ஜாதி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சரியான ரட்சிப்பு இல்லாத இடத்துல அது இருக்கும். உண்மையான ரட்சிப்பு உள்ள இடத்துல அது இருக்காது. ஏசாயா 28:11 சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நம்மோட பேச விரும்புறாரு. எப்படிலாம் பேசுவாரு? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அபிஷேகமே பெறலன்னா ஆண்டவரோட எப்படி பேசுவார்? உண்மையான அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா மணிக்கணக்கில் நீ பேசிக்கிட்டே இருப்பேன். நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு படுத்தேன். அதாவது கரூரில் நடந்த அந்த அநேக கொலைன்னு தான் சொல்லணும். அநேக கொலைகள் அரசியல்வாதிகளாலும் சினிமா நடிகர்களையும் பார்க்க போய் சாகிற மக்களை நினைத்து பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நேரம் மனசில் வழியாக இருந்துச்சு. திரும்ப 3 மணிக்கு அந்த விழிப்பு வந்துருச்சு. அந்த சாவும் அந்த சூழ்நிலையும் நினச்சி பார்த்தா எனக்கு அது பிறகு தூங்க முடியல. 3 மணிலேருந்து காலையில் 6-7 மணி வரைக்கும் வேதத்தை படித்தேன், தியானம் பண்ணினேன்.
ஆண்டவருடைய சிநேகிதம்னா என்ன, மனித சிநேகிதம் எப்படி, மனிதனோடு பழகும் பொழுது மனித சுபாவங்கள் அவர்களுக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். தேவனோடு பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அவருடைய திவ்ய சுபாவங்கள் அப்படியே உன் வாழ்க்கையில் வெளியில வரும். ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ளது எல்லாம் யாருக்குரியது? அவருக்குரியதுன்னு எனக்கு தோணும். எனக்குரியது எனக்கு தான், அங்க வச்சிருக்கிறது எனக்கு தான் வேணும்ன்ற நினைப்பு வராது. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். எந்த நிலைமையானாலும் இயேசுவுக்காக வந்து நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மணவர்களே, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்றாரு பாருங்க, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனித ஞானத்திற்குரிய நய வசனிப்பாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. நீங்கள் தேவனோட பேசுனீங்கன்னா, தேவனோட பழகுனீங்கன்னா, அவரோட உறவாடினீங்கன்னா உங்களுக்கு பலத்தின் மேல் பலம் தானா கிடைக்கும். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனுஷன் மாம்ச பலத்துல என்னைக்கு சார்ந்து இருக்கிறானோ அந்த நிமிஷம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா இராது. அப்படியே அதெல்லாம் தள்ளிட்டு ஆண்டவர் தான் எனக்கு நினைக்கிறப்ப அவன் தோல்வி அடைய மாட்டான், மாறாக வெற்றியை மாத்திரம் தான் பெறுவான். ஒரு அழகிய சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நினைக்கிறவன் தோல்வி அடைய மாட்டான், அவனோட வாழ்க்கை நஷ்டம் அடையாது. கர்த்தர் கொடுக்கிற சொற்பத்தை பெருசா நினைக்கிறவனுக்கு நல்லா இருப்பான். கர்த்தருடைய காரியத்துல அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திட்டு அவநம்பிக்கை பெற்றவன் இருக்கிறதே இழப்பான். இதுதான் உலகம். கர்த்தரை நம்பு, கர்த்தருக்குள்ளானதை நம்பு. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதை செயல்படுத்தாரு. ஆரம்பத்துல என்னுடைய பல பிரான்ச் சர்ச்சுகளுக்கு நிறைய ஊழியர்களை வைத்திருந்தேன். ஒரு 3-4 பேர் எனக்கு வர்றது எல்லாமே அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவேன். வாடகையை நான் கொடுத்துருவேன். ஆனால் ஊழியம் வளர்ச்சி அடையவே இல்லை. அவங்களுக்கு காசு வாங்கினாங்க ஒழிய பின்னாடிலாம் கேள்விப்பட்டு ஒவ்வொரு ஆளும் 4 ஸ்தாபனத்தில் உதவி வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்தாபனங்கள்லாம் உதவி வாங்குறத விட நான் அதிகமாக அன்றைய நாட்களே 3000-3500 கொடுத்தேன். நான் சொல்றது இப்போனாக்க 90-92-93 நாள் அந்த நாட்கள் சொல்கிறேன். அந்த நாட்கள் தாராளமாக கொடுத்தேன். என் வீட்டில் ஒரு பைசா, என் கையில் ஒரு பைசா இருக்காது. அன்னன்னைக்கு நடந்துக்கிட்டே இருந்தார். விசுவாச வாழ்க்கை ஆண்டவரோட பழகும் பொழுது எனக்கு எப்போ என்ன தேவையோ அழகாய் கொடுக்கிறார். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே சில ஆட்கள் சொல்லி சிலர் ஆட்களால் ஒரு நல்ல வாகனத்தை, ஒரு நல்ல வேனை கொடுத்தேன். அதே வண்டியை கொடுத்தவன்ட்டு போய் கேட்குறேன், அப்பா என் வண்டி எனக்கு திரும்ப வேணும், போய் எடுத்துங்க ஐயா அப்படின்னாரு. சரி என்ன ரேட்டுப்பா? நான் அவன்கிட்ட கொடுத்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் சொன்னான், இப்போ 3.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி தந்தால் எடுத்துங்கன்றான். நான் கொடுத்த வண்டி பழைய வண்டி 96 மாடல். அப்போ சில பேர் நம்மோட கூட இருந்து நன்மை செய்வது போல கெடுக்கிற பயணம் நிறைய இருக்கானுங்க. அப்போ தான் நான் யோசிச்சு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வண்டி ஓடுதில்லை, வண்டி உனக்காக யாரோ ஒருத்தன் ஓடிட்டு வரான்ல, அதுக்குரிய தொகையை நான் கொடுப்பேன். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், வண்டி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட குறைச்சல 10 லட்ச ரூபா குறைஞ்சு ஒரு வண்டி இல்லைன்றான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய கூட இருக்கிறவனை நம்ம குடியை எடுக்கிறான். அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் வரைக்கும் உனக்கு வண்டி இல்லாமல் அழகாக நான் வண்டியை ரெகுலராக அனுப்புறேன்ல, அது போதும்னு சொன்னார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். சில சமயங்களில் வருகிற நஷ்டங்களில் கூட தேவன் நமக்கு லாபங்களை தான் கொடுக்குறார். ஆண்டவர் பேசுனா, நீ ஒன்றும் பயப்படாதுப்பா, நீ சொந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், டீசல் போடணும். அதை விட அவன் 4 தடவை மோதிட்டு 4 தடவை வேகமாக வந்து 4 தடவை எங்கேயாவது மோதி நம்ம காரை பார்த்தீங்கன்னாக்க, இந்த வண்டி என் கையில் நான் மட்டும் ஓட்டினப்ப நல்லா இருந்துச்சு. அந்த காரு 3 தடவை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 3 தடவையும் முன்னாடி மட்காடெல்லாம் உடஞ்சி வச்சு பின்னாடியெல்லாம் குத்தியாச்சு. அப்போ தான் சொன்னார், எது எப்படி நடக்குதோ அப்படியே இருந்து நான் நடத்துவேன்னு சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து தேவனிடத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருகிற சமாச்சாரத்தை கூட அவர் அழகாக உன்னோட பேசுவார். சரி, நீ என்னென்ன காரியத்தில் நஷ்டம் அடைகிற, என்ன காரியத்தில் தோல்வி அடைகிற,
உன் காரியத்தை நான் எப்படி ஜெயமா மாற்றணும், ஆண்டவரே உனக்கு நல்ல நண்பனாக இருந்து உனக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும் பொழுது, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? சிநேகிதனே, யார் சொல்றா? ஆண்டவர் தான் இந்த ஓமையை சொல்றார். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி இங்கே வந்தாய்? கல்யாண வஸ்திரம் நம்ம பகுதியில் தான் அப்படி கிடையாது. நம்ம பகுதியில் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு வரலாம். அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகளையும் அப்படிதான். சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரீஸ், இஸ்ரேல், இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அரசை போய் பார்க்கணும்னா கூட இப்போ எப்படின்னு தெரியாது, ஒரு காலத்தில் அப்படிதான் ஒரு அங்கி அவர்களுக்கு கொடுப்பார்கள். யூதர்கள்னா அந்த கலாச்சார அங்கி இருக்கும். அரபு நாட்டுக்காரன்னா அதுக்குன்னு ஒரு தனி அங்கி இருக்குது. அந்த அங்கியை போட்டுட்டு ஆபீஸ் போனான்னா அங்கே இருக்கிற யாரா இருந்தாலும் அவனுக்கு முதல் மரியாதை கொடுப்பார்கள். ஏன்னா இவன் இந்த தேசத்தினுடைய குடிமகன். அப்படித்தான் நடக்குது. அந்த அங்கியை போட்டுதான் சில அழைப்பை உரியவர்களுக்கு மாத்திரம் கொடுத்துருப்பாங்க, அந்த தேசத்தினுடைய குடிகளுக்கு மாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த கல்யாணத்துல அந்த தேசத்து குடிகள் மாத்திரம் தான் கலந்து கொள்ளலாம். அதை போலவே ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கல்யாண வஸ்திரம் தரித்த குடிமக்கள் மாத்திரம்தான் உள்ளே நுழையணும்னு இருந்துச்சுன்னா வாசலை என்ட்ரன்ஸ்லேயே அந்த அங்கி போடாதால அப்படி திறந்து விட்டுருவோம். அதுதான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்றாரு, நீ கல்யாணம் வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? உடுத்தாவிட்டால் அனுமதி இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கல்யாண வஸ்திரம் என்று உண்டு. அது என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம் சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 19 கூட சொல்லுது. பல இடங்கள் அந்த வஸ்திரங்களை குறித்து பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. விசுவாச வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நிறைய வஸ்திரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதாவது எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 32வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு மணவாட்டி, படிங்க பார்ப்போம், தன் ஆடைகளை மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நீங்க நினைக்கிறீங்க நான் ஞானஸ்நானம் பெற்றேன் பரலோகத்துக்கு போயிடுவேன்? நிச்சயமா முடியாது. நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றேன், முடியவே முடியாது. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியும். 1963 வருடத்தில் என்னுடைய தகப்பனார் சென்னையில் அவங்களுடைய சித்தி பாஸ்கர் சித்தி சித்தப்பா விமலா பாஸ்கர்தாசன் அவர்களால் நடத்தப்பட்டு போஸ்டல் ட்ரைனிங்காக போகும்பொழுது நடத்தப்பட்டு இயற்கை சபையில் பாஸ்டர் வாசையா அந்த வகையார்கள் பாஸ்டர் சொக்கலிங்க அவர்களிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சில வருடங்கள் நன்றாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு பின்மாற்றம் வந்துருச்சு. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாலோ. கல்யாண வஸ்திரம் தெரிக்காம மேடைக்கு வர முடியாது. அதை போல ஒரு விசுவாசி தன்னுடைய ரட்சிப்பை, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் மறந்து விட்டால் அவரால் பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ முடியாது. எங்க அப்பா அந்த பின்மாற்றத்தை அடைஞ்சாங்க. 1963 ரட்சிக்கப்பட்ட அவங்க ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு பின்மாற்றம் 83ஆம் வருடம் தான் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஞானஸ்நானம் பெற்று எத்தனை வருடமாகிறது? நல்ல ஜெபஜீவியா இருக்குதா? ஆண்டவரோட பேசுகிற அனுபவம் இருக்குதா? வேத வாசிப்பு இருக்குதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமானவள் என்கிற தகுதி உனக்குள் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரோட அந்நிய பாஷையில பேசி பழகுகிறாயா? இவைகள் இல்லை என்றால் நீ மனவாட்டின்னு சொல்றதுக்கு ரைட் இல்லை. எந்த நிமிஷம் வேணாலும் ஆண்டவர் வரலாம், எந்த சமயத்தில் வேணாலும் இந்த சமயத்து உலகத்துக்கு வரலாம். அருமையான சகோதரர், நம்ம கடந்த நாட்கள் சீர்காழியில் மீட்டிங்கில் அழகாய் பயன்படுத்தினோம். வட இந்திய ஊழியத்தை செய்கிற பீதாத்மா ஊழியத்தை செய்கிற ஜெபகுமார்
அகஸ்டின் ஜெபகுமார் அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க, ஏனோ தெரியல எனக்கு இப்போ ரொம்ப வேகமாக போகணும் போல தோணுது. இதனுடைய விளைவு ஆண்டவருடைய வருகையினால எனக்கு சீக்கிரமாக போக சொல்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியலன்றார். அது உண்மை. அதனால தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பாடுகளை அனுப்பி அவர்கள் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. ஜோதி சிஸ்டர் சொல்றது கூட தன்னுடைய மருமகளை பற்றி சொன்னாங்க, அந்த பொண்ணை நான் குறைய சொல்ல மாட்டேன், நல்ல பிள்ளை, ரட்சிப்பு யாரிடத்துல இருந்து அதை அலட்சியப்படுத்துறது யாரு? பாபு. அப்போ அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். சில பிரச்சனைகள் வரும் பொழுது அது எல்லாம் சிந்திக்க தோணுது. அந்த சமயத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து பெற்றோர்களும் ஜெபிக்கணும், உற்றாரும் ஜெபிக்கணும். அவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிற பொழுது சுட்டி காட்டணும். ரவி இடத்துல நான் சொன்னேன், ஐயா இருந்தாங்க ஒரு காணிக்க எதுக்கு பாப்பின்னு. கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நல்ல சுகம், இந்த சரீர சுகத்தை நான் எதிர்பார்க்கலன்னு. நீ ரட்சிக்கப்பட்டவன், சத்தியத்தை விட்டு தூரம் போயிட்ட, ஒரு பாடு உபத்திரவம் ஒன்று ஆண்டவரிடத்தில் திருப்புது. இதுக்கு பிறகாவது அந்த ரட்சிப்படி பாதுகாக்கணும். இல்லைன்னா உன்னை என்னாலையும் காப்பாற்ற முடியாது, உங்கள் அம்மாவாலையும் முடியாது, யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு நீ சபைக்கு வந்து ரெகுலராக சபையில் வா, வந்து முதல் தடவையாக உண்டியல் வந்து காணிக்கை போட்டு போ. அதன் பிறகு நீ காணிக்கை கொடுத்தா வாங்குற. இல்லைன்னா மற்றவங்க மாதிரி காணிக்கைக்காக ஓடுகிற ஒரு நபர் நான் அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறங்க. இதில் வந்து எசேக்கியேல் 16:9 சொல்கிறாரு பாருங்க, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணிவிட்டு உனக்கு எண்ணெய் பூசி, ஜலத்தினால முழுக்காட்டி தண்ணி குளிக்கினால உன்னை சுத்திகரித்தேன், ஜென்ம கர்ம பாவங்களை அழித்தேன், என் ரத்தத்தினால உன்னை கழுவினேன். சபை எப்படி உண்டானுச்சு? இயேசு ரத்தத்தினால தான் உண்டானுச்சு. அதோட என்ன சொல்றாரு? எண்ணெய் பூசி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பினேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? சித்திரை தையலாடை உனக்கு உடுத்தி, சாயம் தீர்ந்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையை மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து, உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து, உன் கழுத்திலே சரபணியை போட்டு, உன் நெற்றியிலே நெற்றி பட்டயத்தையும், உன் காதுகளில் காதணியையும், உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரிப்பித்தேன். நீ ரட்சிக்கப்பட்ட நிமித்தம் உனக்கு இவ்வளோ மேன்மை தந்தேன். நீ கேளாத வேலையை தந்தேன், நீ கேளாத ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நீ கேளாத பிள்ளைகளை கொடுத்தேன், நீ கேளாத மேன்மைகளை தந்தேன், எல்லாவற்றையும் நான் தந்தேன். ஆனால் இப்போ என்னை வச்சு நீ விலகி இருக்கிறேன். கொடூரமான ஒரு தன்மை. எசேக்கியேல் 16:15 சொல்றார், நீ என்றார் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து போதும். அப்போ அழகுன்றது இப்ப சரீர அழகை நான் சொல்லல. நான் இவ்வளவு உயர்ந்திருக்கிறேன், இவ்வளவு படிப்பு இருக்குது, இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குது, நான் இவ்வளவு மேலானவனாக இருக்கிறேன். குப்பைங்க குப்பை. எனக்கு தெரிந்து ஒரு நல்ல சம்பவத்தை நான் சொல்லக்கூடும். என்னுடைய மூத்த தங்கை எம்ஏ எம்பிஎல் முடித்தவங்க, அந்த காலத்தில் நல்ல படிப்பு படித்தவர். என் தங்கை கணவர் நல்ல கஷ்டப்பட்டு படித்தவர். திருச்சியில் பிஷப் கீப்பர் கல்லூரியில் நல்ல படிப்பு முடித்தவர். அவரை தேடி வேலை இருந்துச்சு, ப்ரொஃபஸர் வேலை. படிப்பு மேன்மை உலகம், நல்லா சம்பாதிச்சார், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சார். நல்ல அருமையான மனுஷன். அப்படிப்பட்டவங்க தங்கை அவங்களுக்கும் அழகாக 2 பிள்ளைகளை கொடுத்தார். மூத்த பையன் பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் பண்ணிட்டார், இப்போ கிளினிக் வச்சுருக்கார். தன் மகன் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு 60-61 வயசு ஆகுது. இப்போ நடக்க முடியல, பலவீனம், ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பிள்ளை தான் நடத்திட்டு இருக்கான். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆனால் ஒரு செலவு பண்ணாதபடி சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் ஒரு மனுஷனை கிறங்க வைக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் வருகிறது. மூப்புத்தன்மை நாம் அறியாமலேயே வந்து விடுகிறது. ஆனால் இதன் பேரில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. பணத்தின் மேலேயோ
நல்ல வேலை வாய்ப்பு மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எதன் மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் பேரில் தான் நம்பிக்கை வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியமான வேலைங்க, ஒரு கருமாதிங்க, ஒரு கல்யாணங்க, என் தம்பி கல்யாணங்க. ஆண்டவருடைய கிருபையில் எங்கள் சொந்த நெருங்கின உறவில் உள்ளவர்கள் கல்யாணம் நடந்தால் கூட நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், சபைக்கு தான் வந்திருக்கிறேன். ஊழியத்தில் நான் வர வரைக்கும், ஊழியத்துக்கு வந்த பிறகு திருந்து கூட பார்க்கறது இல்லை. விருப்பமாக இருந்தால் கர்த்தர் அனுமதித்தால் தேவையான திருமணத்துக்கு போகிறேன், இல்லை என்றால் போவதில்லை. யாரை நான் நேசிக்கிறேன்? ஆண்டவரை நேசிக்கிறப்ப நான் மனுஷனை நேசிக்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கல்யாண வஸ்திரத்தை இழக்கவே கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் இழக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னா அந்த அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை நான் இழக்கவே கூடாது. பொன் சரபணிகள் உடலில் போட்டிருக்கிற வைரங்கள் வைடூரியங்களை எதை காட்டுதுன்னா எனக்குள் இருக்கிற பரிசுத்த சிந்தையை காண்பிக்கிறது. இந்த பரிசுத்தத்தை நான் இழக்கவே கூடாது. பாதரட்ச சுவிசேஷம் சொல்லுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை காண்பிக்கிறது. இதை நான் இழக்கவே கூடாது. இதெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்த்தார். என்னோட பேசலாம். காலையில் நான் பேசும்பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏன் இன்னும் இப்படி சில நம்பிக்கை இருக்குது? இல்லை ஆண்டவரே, அப்படி இருந்தால் நல்லது தானே, ஏன் வண்டினா மக்கள் தடுமாறுறாங்களே. இருக்குது, ஏற்ற சமயத்தை நான் வண்டியை கொடுப்பேன், அதுவும் பிரச்சனை இல்லை. நீ எல்லாவற்றுக்கும் என் சித்தத்தை ஒப்புக்கொடு, என் சித்தத்துக்கு நேராக போ, எல்லாவற்றையும் நான் அழகாக நடத்துவேன் சொன்னேன். பழுதான ஆடைகள் அணிகலன்கள் இருந்தால் அந்த திவ்ய அந்த சுபாவங்களை மாற்றி திவ்ய சுபாவமாய் மாறுகிறதுக்கு ஒன்று நீ என்ன செய்ய விட்டுக்கொடு. சங்கீதம் 45:8 வாசிக்கிற பொழுது கொஞ்சம் நிமிந்து பாருங்க எல்லாரும். ஹல்லேலூயா, கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்கய்யா. ரொம்ப ஜெபமெல்லாம் பண்ணாதீங்கய்யா. நான் சொல்றப்பெல்லாம் பண்றதே கிடையாது. உட்கார்ந்தா அந்த ஒரு சபையில ஒரு சின்ன வேலை செய்யுன்னா செய்ய மாட்டேங்கிறாரு. மலட்டு புள்ளன்னு சொல்லிடுவாங்க. கை கால் விளங்காத புள்ளன்னு ஆண்டவர் நினைச்சிருவார். சபைக்குரிய வேலையெல்லாம் நாம தான் செய்யணும். புரியுதா? புரியுதான்னு காலை உழுதா? ஆமாம். பாருங்க, 45:8 பிற்பகுதி சொல்லுது, உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நடந்து போகும் பொழுது அசுத்தாவிகள் ஓடின, வியாதிகள் சுகமாயின, மரித்தோர் எழும்பினர், வருகைக்கு மக்கள் ஆயத்தப்பட்டார்கள், ஊழியர்கள் உருவானார்கள். இந்த 4 விதமான பொருட்களும் அதற்குரியது தான். வெள்ளை போலம், அது ஒரு பட்டையிலேருந்து ஒரு அப்படியே வடிகிறது. சாதாரணமாக முருங்கை மரத்தில் ஒரு கொத்த கொத்துனீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பால் மாதிரி வடி, அப்படியே ஒரு கட்டி மாதிரி ஆகிடும். கருவ மரத்தில் பால் அங்கேருந்து வடிஞ்சிருக்கும். அதெல்லாம் உடைச்சி அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? அந்த காலத்தில் நான் சிறு பையனாக இருக்கும்போது நான் செஞ்சுருக்கிறேன். அந்த கருவ மரத்து ஒரு பாலை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ஒட்டுகிற பசையாக நான் மாற்றியிருக்கிறேன். அது செய்வாங்க எல்லாரும். அது மாதிரி செஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஆமாம், இவர் மட்டும் தானே, வேறு யாரும் செய்ய மாட்டீங்களா? நீங்களாம் ராசாத்தி பாட்டில் வாங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போல்லாம் ஒன்றும் கிடைக்காது. கருவ மரத்தை தேடி தேடி தான் அதை சேர்த்து வச்சு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுன்னா நல்லா கம்மாயிடும். அதை தடவணும்னா அவ்வளோ நல்லா பயன்படும். என்ன மணிமாறன் ஞாபகம் இருக்கா? அது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? செய்யலை. கமலக்கண்ணன் பற்றி செஞ்சுருக்கீங்களா? அது ஒரு பெரிய நல்ல ஒரு பசை. அது மாதிரி இந்த வெண்ணை போல ஒரு விதமான மரத்தில் வடிகிற ஒரு விதமான பிசு மாதிரி இருக்கிற தைலம் பயங்கர வாசனையாக இருக்கும், காஸ்ட்லியானது. அதை உயிரோடு இருக்கிறவங்க வியாதியாக இருந்தால் அது பூசுவாங்க. செத்தவனுக்கு அந்த சரீரம் பண்படுகிறதுக்காக பூசுவார்கள். நல்ல ஒரு வாசனைக்கு அதை பூசுவாங்க. சந்தனமும் அப்படித்தான், லவங்கமும் அப்படித்தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுபாவம். இயேசு கிறிஸ்து எல்லா விதமான சுபாவங்களும் நிறைந்தவர். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். எல்லா சுபாவங்களும் நிறைந்தவராய் அவர் இருந்தார். ஆண்டவர் சொன்னாரு,
கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி வந்தன்னு கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் அடைஞ்சு எனக்கு இப்போல்லாம் அதிக பயமாக இருக்குது. அப்போனா சாக போகிறேன்னான்னு நினைக்காதீங்க. வருகிற ரொம்ப சீக்கிரம். ஏசப்பா எந்த சமயத்தில் வேணாலும் வரலாம். நான் யோசிக்கிறேன், நான் என்னென்னு யோசிக்கிறேன், என்னோடய ரட்சிப்பு எனக்குள்ளே சரியாக இருக்குதா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், போதகம் பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியக்காரங்கிற பேர் வாங்குவேன். ஆனால் உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை நான் காத்து வச்சுக்காம விட்டுட்டேன்னா என்னையே ஆண்டவர் கை விட்டுருவார். உங்கள் வாழ்க்கை எப்படிதான் ரட்சிப்பை விட்டுறக்கூடாது. எதை வேணாலும் விடலாம். புருஷனை விட்டுருங்க, மனைவி விட்டுருங்க, பிள்ளைகளை விட்டுருங்க, எதை வேணாலும் விடலாம். எதுவும் உங்களை விட்டு தானாக பிரிஞ்சு போகிற போகட்டும். ஆனால் இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெருசலேமில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் இருந்து தான் முகமது நபி மேலே போனதாக சொல்லுகிறார்கள். 10 பிள்ளை 10 கல்யாணம் பண்ண பையன் ஒருத்தன் பரலவத்துக்கு போனான்னு சொன்னா கதையா இருக்குதா? இவ்வளவு மாதிரி தேசி பெயர்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு விட்டால் அந்த கிறிஸ்து வந்துடுவார். உலகம் முழுவதும் ஒரு கொடையின் கீழாக வந்துவிட்டது. உலகம் முழுவதும் அமெரிக்கா மட்டும்தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஜெருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை காணும் பொழுது இன்னைக்கு இருக்கிற உலக நாடுகள் அத்தனை, சைனா, ரஷ்யா, இந்தியா, எத்தியோப்பியா, லிபியா, மேடியா, பெர்சியா, அதாவது ஈரான், ஈராக்கு, மற்ற இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும், உலக நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. எந்த சமயத்தில் வேணால் நடக்கலாம். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் போனால் உங்களை உள்ளே விட மாட்டார்கள். அல்லேலூயா. ஏசாயா 61:10 பிற்பகுதி சொல்லுது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். கண்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆடையை நான் இழக்கக்கூடாது. அபிஷேகத்தை இழக்கக்கூடாது. பரிசுத்த தீவிரத்தை இழக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அப்படி இழந்திருந்தால் இன்னைக்காவது மனம் திரும்பி நீங்க நிற்கணும். அல்லேலூயா. மார்க் 11:7 சொல்லுது, அவர்கள் அந்த கழுதை குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, சந்தியில கட்டப்பட்டிருக்கிற கழுதையை கொண்டு வந்து அதின்மேல் மேல் என்ன சொல்லுது, தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். வழியிலே அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே தெரிவித்தார்கள். கழுதை எப்படி நடந்துச்சு? இஸ்ரேல் சிவா நிமிர்ந்து பாருங்க. இப்படி கீழே குனிங்க, ரொம்ப கீழே மேல தூக்கிட வேணும். என்ன நடந்துச்சு? கழுதை மேல தங்கள் வஸ்திரம், கழுதை கீழாக தங்களுடைய வஸ்திரம். அந்த கழுதை தரையிலே நடந்தது, வஸ்திரத்தின் மேல. இது எதை காட்டுதுன்னா, பரிசுத்தம். ஆண்டவர் உன்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். நேற்று வரைக்கும் குடும்பத்தில் உன்னை மதிக்கல, உன்னை கேவலமா நினைச்சாங்க, அற்பமா நினைச்சாங்க. ஆனா நீங்க தான் தேவர்களையும் புரிய வச்ச. மனைவினால முடியாது. ஆனா யாரால முடியும்? தாயால முடியும். தாய் தான் காப்பாற்றி ஆகணும். அற்பமாய் நினைப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மையான அற்புதமான ஒரு சந்தியில கட்டப்பட்டிருந்த கழுதைய அநேகர் பிரயாணம் பண்ணக்கூடிய நிலைமையில கட்டவங்களை மாற்றி இருக்கிறார். நீ போய் ஜெபம் பண்ணினா வியாதி சுகமாகுது, கேன்சர் சுகமாகுது, போராட்டம் மாறுகிறது, அற்புதம் நடக்குது. ஏன்னா உன் மேல யார் ஏறி இருக்கா? இயேசு ஏறி இருக்கிறார். யோவான் 13:4 சொல்லுது, போஜனத்தை விட்டு எழுந்து தன் வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து சுற்றி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவினார். இது எதை காட்டுகிறது? அனுதினமும் உங்களை தாழ்மையாய் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக. நான் ஒரு அற்பமான மனிதன் தான், வானத்துக்கு பிடிச்சவன் கிடையாது. சிபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா அடேஸ்வா வெள்ளை வேஷ்டி சட்டை, எங்க பிரதரை பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. என்ன பிரதரை என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரதரை குறித்து தெரியணும்னா மெட்ராஸில் போய் இருப்புலியூர் சர்ச்சில் போனால் இவரை குறித்து 72 பெட்டிஷன் வாங்கி ஃபைல் பண்ணி வச்சுருப்பான். அவருடைய பேரை போட்டு அவருக்கு கீழே என்னென்ன தப்பு பண்ணாருன்னு ஃபைலை போட்டு வச்சுருப்பான்.
அந்த பிரதர் அப்படி தான் பார்க்க முடியும், வேற எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் பிரதர் ஒரு அப்படியே வெள்ளையில் கொஞ்சம் அழுக்கு குறையுமா? அழுக்க குறையாத அளவுக்கு வேலை செய்யாத ஆகாது. அயன் பண்ணி அந்த முடமுடப்பு குறையாது. அயன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், துவைக்கிறதுக்கு ஒரு ஆள், கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், கஷ்டமே கிடையாது. ஒரு பிள்ளை குட்டி குடும்பம் எதையும் விசாரிக்கிற ஒரு அனுபவம் அவருக்கும் கிடையாது. அவர் என்னத்தை செய்ய போறாரு? ஆனால் நான் அப்படி இல்லை, எல்லாரையும் விசாரிக்கிறேன். என் ஜனங்களை நான் என் சிநேகிதனை போல, என் தாயை போல, என் தந்தையை போல, என் பிள்ளைகளை போல நான் பராமரிக்கிறேன். அல்லேலூயா. பாத்திரத்தில் தன்னை பார்த்து சீசனுடைய கால்களை கழுவினான். வெளிப்படுத்த 3:18 சொல்லுது, நீ உடித்துக் கொள்கிறதுக்கு வெண்கல வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளும்படி. அது வாசிக்க 3:18 பின்பகுதியில், நீ உடுத்திக் கொள்கிறதற்கு வெண் வஸ்திரங்களையும் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். புடமிடப்பட்ட பொன், வெண் வஸ்திரம் பரிசுத்தம். மூன்றாவது கண்களுக்கு கலிக்கம். என்னது? கலிக்கம். இது எதை காட்டுதுன்னா, உன் தரிசனமுள்ள வாழ்க்கை சிதைச்சு போயிருக்கிறது. நீ எந்த அழைப்பை பெற்று வந்தாயோ அந்த அழைப்பு சீர்கெட்டு போயிருக்கிறது. அந்த அழைப்பை சீர்படுத்திக் கொள்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு. இவைகளை நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 19:8 சொல்லுது பாருங்க. 19:8, சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. நிறைய வசனங்களை படிக்கலாம். அல்லேலூயா. அதில் இன்னும் 3-4 பாயிண்ட் கூட இருக்குது பாருங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. யோவான் 15:13 சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்துல இல்லை. ரோமர் 12:10 சொல்றார், சகோதரர் சிநேகிதத்தில் ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுதலில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். 6வது பாயிண்ட் எபிரேயர் 13:1 சொல்றாரு, சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. 7வது பாயிண்ட் 1 பேதுரு 1:22 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் அந்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இது எல்லாமே ஒரு சிநேகிதன்னா எப்படி இருக்கணுமோ அதுக்குரிய தன்மை தான். அன்பானவர்களே, ஆபிரகாம் சிநேகித்தார். அவன் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். அவன் காத்திருந்த அன்பு செலுத்தினான். ஏற்ற நேரத்தில் இருக்கிற 25 வருஷம் கழித்து 100 வருடம் கழித்து அவனுக்கு ஒரு அருமையான பிள்ளை கொடுத்தார். ஒரு வாழ்க்கை கூட அப்படிதான். தேவனுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் கெட்டுப் போவதில்லை. தேவனிடத்தில் பழகும் பொழுது உங்களுடைய அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டால் உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆடையை இழக்காதீங்க. உங்களுடைய தரிசனங்களை இழக்காதீர்கள். உங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழக்காதீங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. 3 பேருக்கு 3 பொறுப்புகளை கொடுத்தார். ஒருத்தருக்கு 10 தாலந்து, ஒருத்தருக்கு 5 தாலந்து, இன்னொருத்தருடைய 1 தாலந்து. 10 தாலந்து அவன் பயன்படுத்தினான், 5 தாலந்து அவன் பயன்படுத்தினான். 1 தாலந்தை பெற்றவன் மண்ணிலே புதைத்தான். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லை. எனக்கு குறைவான தகுதியெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா அதை மட்டும் நிறைவேற்றினா போதும். எனக்கு மேலே போகிறப்ப ரொம்ப டிமாண்ட் இருக்காது. ஆனால் 5 எனக்கு கொடுத்துருந்தா நான் 5ஐயும் பயன்படுத்துகிறேன்னா எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். 10 எனக்கு கொடுத்து நான் அதை பயன்படுத்தி பெருக்காமல் இருந்தால் பயங்கரமான சாவையின் தலையில் இருக்கும். 1 தான் கொடுத்துருக்கிறாரு, ஒரு படியாக நான் பயன்படுத்தணும். அப்படி நான் பயன்படுத்தும் பொழுது உலகத்தால் உங்களுக்கு அநேக இடுக்கண்கள் வரும். உன் சொந்த சகோதரன் வெறுப்பான், சூழ்நிலைகள் உங்களை வெறுக்கும், நபர்கள், முதலாளிகள், தோழர்கள், உலக நண்பர்கள் உங்களை வெறுப்பார்கள், உங்களுக்கு இடுக்கண்களை செய்வார்கள். ஆனால் இயேசுவையே அப்படி நடத்தினாங்க. ஆனால் அவர்
ஜெயிச்சிட்டார். 3 சோதனை கொடுத்தார். பிசாசு 3 சோதனை கொடுத்தான். முதல் சோதனை என்ன சோதனை? பசியா இருந்தார். அப்பத்தை கல் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்க. மேலிருந்து தாழ புதிங்கன்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? வானத்தை பிசாசு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காமிச்சு இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான். அவனுக்கு யாரும் கொடுக்கல. ஆதாம் இழந்தான், அதை அபகரிச்சுக்கிட்டான். இதை நான் உனக்கு தருவேன்னா ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். ஓடிய போயிட்டான். உங்க வாழ்க்கையில உலகம் உங்களை பகைக்குதா? உங்களுக்கு இடுக்கங்களை கொண்டு வருகிறதா? நஷ்டங்களை கொண்டு வருகிறதா? பிழைப்புக்கு வழி இல்லையா? போராட்டமான நிலைமையா? கவலையே வேணாம். ஆண்டவர் மாத்திரம் நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வா. எந்த இடம் அடைக்கப்பட்டதோ, ஒரு வாசலை மூடுனா எத்தனை வாசலை திறப்பாராம்? 7 வாசலை கர்த்தர் திறப்பார். ஒரு வாசல் அடைப்பட்டார். எத்தனை வாசல்? 7 வாசல். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்ல, 7 ஆசீர்வாதம் கிடைக்கும். 8வது அவனே இருந்து ஆசீர்வதித்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா அப்படின்னு ஒரு கற்பனை எடுங்க. ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, இயேசுவே என்னை நடத்தும் ஆண்டவரே, என் தகப்பனே என்னை நடத்தும் ஆண்டவரே, உன் கரங்களில் என்னை தாழ்த்துகிறேன். Thank you.
ஏவப்பட்டவர்கள் ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம். யாரும் உட்காரலாம். யார் பாட விரும்புறீங்க? காணிக்கைக்காக பாட விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரங்களை பிள்ளைகள்லாம் யாரு? சரி வாங்க. வட இந்திய காணிக்கைக்காக நீங்கள் பாடலாம். பிள்ளைகள் மற்றும் காணிக்கைக்காக பாடுவார்கள். சின்ன பிள்ளைகள் ஒரு மைக்கு 2 பேர் படிச்சுக்கணும். 2 பேர் பாடணும். என்ன பாட்டு? Thank you.